Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா 2027 உத்தரப்பிரதேச தேர்தலில் இளைஞர்களின் கோபத்தை மட்டுப்படுத்தும் நடவடிக்கையா என்பது குறித்து விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்கள் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பிரதான கோரிக்கையான மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. இந்த ராஜினாமா பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பெரிய அரசியல் இலக்குகளை கொண்ட பாஜகவுக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பேச்சுமே அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இருக்குது. அதாவது இந்த நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்களை கொண்டு வருவதற்கு மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அதே போல் 2027 உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலும் நடக்க இருக்கு. இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு போராட்டம் மிகப்பெரிய லெவலில் நடந்த டெல்லி உத்தரப்பிரதேசத்தோட அண்டைய மாநிலமாகும். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியலில் மிக முக்கியமான மாநிலம். 2014 மோடி அலையால் நாட்டில் பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி மட்டுமே 73 சீட்டை வசமாக்கியிருந்தது. இதில் 71 இடங்கள் பாஜகவுக்கு கிடைத்தது. இதற்கு அடுத்தபடியாக 2017 அங்கே ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பாஜக ஆட்சியும் பிடிச்சது. யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் அங்கே அமைஞ்சது. இதற்கு அடுத்த தேர்தல்களை நம்ம பார்த்தோம்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அங்கே மீண்டும் ஒரு கணிசமான வெற்றியை வசமாக்குது. 2022லேயுமே பாஜக அங்கே மீண்டும் ஆட்சியை பிடிச்சது. ஆனால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தது. அதாவது மொத்தம் இருக்க 80 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெறும் 36 சீட்டுகளில் தான் வெற்றியை வசமாக்கி இருந்தது. பாஜகவுக்கு ஒரு 33 இடங்கள் கிடைச்சிருந்தது. 2014 இருந்து நம்ம பார்த்தோம்னா மாநிலத்தில் பாஜகவுடைய வெற்றி சரிஞ்சு வாரதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச தோல்வி காரணமாக நாடாளுமன்றத்தில் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கல பாஜக. அதாவது 2014 2019 ஆண்டுகளெல்லாம் பார்த்தோம்னா 273 சீட்டுக்கு அதிகமாக வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியோட பாஜக ஆட்சி அமைச்சது. ஆனால் கடந்த 2024 பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. இதுக்கு உத்தரப்பிரதேச தோல்வியும் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாஜகவே ஒரு உள் மதிப்பாய்வை கட்சிக்குள்ளே நடத்திச்சு. அதில் ஒரு 6 காரணங்களை பாஜக அடுக்கி இருந்தது. அதில் ஒரு முக்கியமான காரணம் வினாத்தாள் கசிவு. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிஞ்சது இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. அதுவே நம்மளுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுண்டு பாஜகவே அதனுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கு. இந்த சூழலில் மாநிலத்தில் 2027 சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்கே இளைஞர்கள் வாக்கு மிக முக்கியமாக இருக்குது. இன்றைய ஜென்சி அரசியலில் இளைஞர்கள் வாக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணம். இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்துமே இளைஞர்கள் வாக்கை கவரும் வகையிலேயே அவங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாமே கொண்டு போகிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா சமாஜ்வாடி கட்சி டெல்லியில் ஜந்தர் மந்தர் போராட்டமாக இருக்கட்டும், நாடாளுமன்ற போராட்டமாக இருக்கட்டும், அதே வேளையில் பிரதமர் மோடி வீட்டு முன்பாக போராட்டமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார் சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ். அந்த மாநிலத்தில் சமாஜ்வாடி கட்சியோட ஒரு பேஸ் வாக்கு, அதாவது அடிப்படை வாக்கு வங்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாதவ் வாக்குகள் மற்றும் இஸ்லாமியர் வாக்குகள் சொல்லலாம். இதை தாண்டி இளைஞர்களை நம்ம நாடணும், அதாவது அவங்களை நெருங்கணும் அப்படின்ற அகிலேஷ் யாதவ் ஆர்வம் காட்டுறாரு. இது அவர் போராட்ட களத்திலேயே அவருடைய நகர்வுகள் காட்டுச்சு. ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு வினாத்தாள் கசிவு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான இந்த இளைஞர்களுடைய போராட்டம் கோபம் தொடர்ந்தால் அது 2027 தேர்தலையும் எதிரொலிக்கலாம் அப்படிங்கிற கவலை உத்தரப்பிரதேச பாஜக தலைவர்கள் மத்தியில் இருந்துச்சு. இந்த சூழலில் பிரதான் ராஜினாமா அப்படிங்கிறது இளைஞர்களுடைய கோபத்தை தணிக்கிற ஒரு நகர்வாகவே அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை கவர்வதற்கு பாஜகவுமே முயற்சி செய்கிறது. அதாவது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற பிரதமர் மோடியோட உறுதியை பாஜக தலைவர்கள் எல்லாருமே அம்மாநில மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு கூட்டங்களை நடத்திட்டும் வராங்க. இதில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடியுமே இன்றைக்கி இளைஞர்களை கவர்ற வகையில் இன்ஸ்டாகிராமில் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காரு. அதே போல் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற பிற அமைச்சர்களையுமே இன்ஸ்டாவில் அதிகமாக ஆர்வம் காட்டுங்க,
ரீல்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா தகவலுமே வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு வேலையின்மை, வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வுகளில் முறைகேடு எல்லாமே இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் பாஜகவுமே இருக்கிறது. அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இளைஞர்களுடைய நம்பிக்கை மீட்டெடுப்பது அந்த கட்சிக்கு மிக முக்கியமான ஒன்று. உத்தரப்பிரதேச தேர்தல் மற்றும் இளைஞர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுப்பது அப்படிங்கிற மிக முக்கியமான இலக்குகளை நோக்கி பயணிக்கிற பாஜகவுக்கு தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அப்படிங்கிறது ஒரு சிறிய தியாகம் என்பதே அரசியல் பார்வையாளர்களோட கூற்றாகவும் இருக்கிறது. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.